ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் பாரதி. நான் படித்த கதைகளை உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டு வரேன். அந்த வரிசையில் இப்போ பார்க்க போகிற இந்த கதை மருமகள்களை ஜெயித்த மாமியாரின் தந்திரம். முன்னொரு காலத்தில் சீனாவில் மூதாட்டி ஒருத்தி இருந்தாள். அவளுக்கு 2 மகன்கள். இருவருக்கும் ஒரே ஊரை சேர்ந்த 2 பெண்களை திருமணம் செய்து வைத்தாள் அந்த மூதாட்டி. 2 மருமகள்களும் அடிக்கடி தாய் வீட்டிற்கு சென்று வந்தனர். ஒவ்வொரு முறையும் அவர்கள் திரும்பி வர சில நாட்கள் ஆயின. மருமகள்கள் இருவரும் குடும்ப பொறுப்பு இல்லாமல் இருக்கிறார்கள் என்று வருந்தினாள் மூதாட்டி. ஒரு நாள் வழக்கம் போல மருமகள்கள் இருவரும் மூதாட்டி முன்பு வந்து நின்று பெற்றோரை பார்த்து விட்டு வர உங்கள் அனுமதி வேண்டும் என்று கேட்டார்கள். மருமகள்களே, உங்கள் வேண்டுகோளை மறுக்க எனக்கு மனம் வரவில்லை. திரும்பும் போது நீங்கள் இருவரும் ஆளுக்கொரு பரிசை எனக்கு கொண்டு வர வேண்டுமே என்றார். தாராளமாக, என்ன பரிசு வேண்டும் என்று இருவரும் கேட்டனர். மூத்தவளே, நீ நெருப்பை ஒரு தாளில் சுற்றி கொண்டு வர வேண்டும். இளையவளே, நீயோ காற்றை ஒரு தாளில் சுற்றி கொண்டு வர வேண்டும் என்றாள் மூதாட்டி. ஊருக்கு சென்று சில நாட்கள் கழிந்தன. இருவருக்கும் கணவன் வீட்டுக்கு செல்ல வேண்டும் என்ற எண்ணம் வந்தது. கூடவே மாமியார் கொண்டு வர சொன்ன பரிசு பொருட்களின் நினைவும் வந்தது. தாளில் எப்படி நெருப்பை கொண்டு செல்ல முடியும்? நெருப்பு பட்டாலே தாள் எரிந்து விடுமே. நான் என்ன செய்வேன் என்று அழுதாள் மூத்த மருமகள். தாளில் எப்படி காற்றை கொண்டு செல்ல முடியும்? நாம் இருவரும் கணவன் வீட்டிற்கு செல்ல முடியாது போல் இருக்கிறதே என்று புலம்பினாள் இளையவள். அந்த வழியாக பெரியவர் ஒருவர் வந்தார். பெண்களே, ஏன் அழுகிறீர்கள் என்று அன்புடன் கேட்டார் பெரியவர். எங்கள் மாமியார் எங்களிடம் 2 பரிசு பொருட்களை கேட்டார். யாராலும் கொண்டு வர இயலாத பொருட்கள் அவை. என்ன செய்வதென்று தெரியவில்லை என்றாள் மூத்தவள். சிரித்த அவர், அழுது புலம்புவதால் எந்த சிக்கலும் தீராது. எதுவாக இருந்தாலும் நம் அறிவை பயன்படுத்த வேண்டும். என் வீட்டிற்கு வாருங்கள் என்று அவர்களை அழைத்து சென்றார். ஒளி ஊடுருவக்கூடிய ஒரு வெள்ளை தாளால் பெட்டி வடிவிலான தபாலை செய்தார் பெரியவர். அதன் நடுவில் விளக்கை வைத்தார். பிறகு மூத்தவளை பார்த்து விளக்கை ஏற்று என்றார். அவளும் அப்படியே செய்தார். இதை எடுத்து சென்று உன் மாமியாரிடம் கொடு. நீங்கள் கேட்டபடி தாளில் நெருப்பை கொண்டு வந்திருக்கிறேன் என்று சொல் என்றார். பின்னர் தாளால் செய்யப்பட்ட விசிறி ஒன்றை இளையவளிடம் கொடுத்தார். இதை விசிறு, என்ன வருகிறது என்று சொல் என்று கேட்டார் பெரியவர். விசிறியதை அனுபவித்த அவள் காற்று என்று சொன்னார். உன் மாமியாரிடம் காற்று சுற்றிய தாள்தான் என்று இந்த விசிறியை தா என்றார் அவர். 2 மருமகள்களும் அந்த பெரியவருக்கு நன்றி கூறிவிட்டு அந்த பொருட்களுடன் தங்கள் புகுந்த வீட்டிற்கு புறப்பட்டார்கள். இருவரையும் வரவேற்றாள் அந்த மூதாட்டி. இருவரும் தாங்கள் கொண்டு வந்த பொருட்களை அவளிடம் தந்தார்கள். அவற்றை வாங்கி பார்த்த மூதாட்டி, நான் கேட்ட பரிசு பொருட்களை கொண்டு வந்திருக்கிறீர்கள், மிக்க மகிழ்ச்சி. நீங்கள் அடுத்த முறை தாய் வீடு செல்லும் போது சொல்லுங்கள், இன்னும் 2 பரிசு பொருட்களை கேட்கிறேன், கொண்டு வாருங்கள் என்றாள் மூதாட்டி. இந்த பரிசு பொருட்களுக்கே இவ்வளவு துன்பப்பட்டோம். எப்படியோ ஒரு பெரியவரின் உதவியால் சமாளித்தோம். மீண்டும் பரிசு பொருட்களை கொண்டு வருவதா என்று இருவரும் திகைத்தனர். அம்மா, நாங்கள் இருவரும் இனிமே எங்கள் தாய் வீட்டிற்கு செல்வதாக இல்லை என்று இருவரும் ஒரே குரலில் சொன்னார்கள். தனது தந்திரம் வெற்றி பெற்றதை எண்ணி மகிழ்ந்தாள் மூதாட்டி. இந்த கதை பற்றின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஒரு கதையோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.